பிரபுவின் பிறப்பின் போது பயப்பட வேண்டாம் என்ற வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள். மேய்ப்பர்களிடம் பயப்பட வேண்டாம், இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான சுவார்த்தை செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று எவ்வளவு தெளிவாக இங்கு நாம் பார்க்கிறோம். அதே போல் மரியாளிடம், மரியா நீ பயப்படாதே என்று கூறப்பட்டது. நாம் தேவனால் கிருபை பெற்ற எந்த கன்னியருக்கும் பயம் வருவது இயல்பே. தர்மசாஸ்திர சட்டப்படி ஒரு கன்னி கர்ப்பமாக இருந்தால் கற்கள் எரிந்து கொன்று விடுவார்கள். அது எவ்வளவு பயங்கரமான நிலை! அந்த சிறுமி 13 அல்லது 14 வயதுடைய யூத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த கன்னி. அவளிடம் கப்ரியேல் தூதர் அறிவிக்கிறார், பயப்படாதே மரியா. யோசேப்பும் பயப்படுகிறார். இது என்ன? நான் திருமணமாகாத இளம் பெண் முக்கியத்துவம் பெறுகிறாள். இந்த கற்பம் பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்குள் கலக்கம், கவலை. இதை எப்படி சமாளிப்பது என்று ரகசியமாக அவளை விலக்க நினைத்தான். அவர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது அப்போது கர்த்தருடைய தூதர் தோன்றி, பயப்படாதே, இவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பமடைந்தாள் என்று சொன்னார். பயப்படாதே என்ற வார்த்தை இந்த பண்டிகை காலத்தில் எனக்கு மிகவும் முக்கியமாக தோன்றுகிறது.